உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற ஒரு அருமையான குறள். ஊக்கமுடைமை அப்படின்ற இதுல வரக்கூடிய குறள். இந்த குறளுக்கு கலைஞர் சொல்லக்கூடிய கருத்து கதை என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவும் மகளுக்கும் உரியதான காட்சி. அம்மா மகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறா. சும்மா அனுப்பல, அவள் ஒரு பாடலை பாடி அனுப்புறா. மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி அப்படின்னு சொல்லி பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் எழுதின பாடலை பாடி அன்னை அனுப்பிச்சு வைக்கிறான். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுடுறான். பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறா. பொண்ணு நல்லா படிக்குது, நல்லா வளர்றா. பொண்ணு நல்லா வளர்றா. அந்த பொண்ணு வளர்ந்து பருவம் அடைகிறான். இளம் தளிராய் குளிர் பிறையாய் இனியவளும் வளர்ந்தால் இதழ்கள் செங்கனிகளாயின. அப்படியே பருவம் அடைந்துடுறான். பருவம் அடைந்த உடனே தாயோடைய கடமை என்ன? பருவம் அடைந்தோடனே பருவமான பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும், பெற்றோருடைய கடமை. அந்த திருமணம் செய்யறதுக்காண்டி தன் மகளை பக்கத்தில் கூப்பிட்டு அவள் எதிர்கால முடிவை எதிர்காலத்துக்கு அவர் கணவனோட வாழணும் இல்லையா, அதுக்காண்டி நிறையா உனக்காண்டி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஃபோட்டோவெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ இதில் நீ எதையாவது தேர்ந்தெடு அப்படின்னு. இந்த தலையில் வைர முடியும் கழுத்தில் முத்தாரம் அணிந்திருக்கக்கூடிய இவர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே சொல்றா, நீ எடுத்த எடுப்பிலேயே நல்ல ஒரு உயர்வா எண்ணுகிறாயே, இவர்தான் இளவரசர் இளநாகர் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, இதோ அப்படி அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோ எடுக்கிறார். இது யாருமா? இவர் இவர் ஆள் அழகா இருக்கலைனாலும் கூட நல்ல வலிமையானவர், மிக சிறந்தவர் அப்படின்னு சொல்லி, நல்ல பணக்காரரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியா அம்மா, இவர்கள் யாரையுமே நான் மணக்க விரும்பல. அப்படின்னா யாரா நீ? அம்மா இதெல்லாம் உயர்வு இல்லைம்மா, வள்ளுவர் சொல்ற உயர்வு உள்ளல் இது கிடையாது. அது அப்படி என்ன வேற என்ன அப்படின்னு சொல்லி, நான் தமிழுக்காக, தாய்மொழி தமிழுக்காக போராட்டம் செய்து சிறைச்சாலை இருக்கக்கூடிய கையில்லாத ஒரு மனிதர் இருக்காரு, அவரைத்தான் நான் மணக்கிறேன். அரிமா, அவர் பேர் அரிமா, அவரைத்தான் நான் மணக்க விரும்புகிறேன். என்னது கையில்லாதவன் மணக்க விரும்புறியா? அதெல்லாம் முடியவே முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. இல்லைம்மா அதுதான் முக்கியம், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்க. வள்ளுவரின் குறளின் அடுத்த வரியை பாருங்க, தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எண்ணுவதெல்லாம் உயர்வா எண்ணணும், அடுத்து அது நடக்கலைன்னா கூட அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து எண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதைத்தான் அருமையா கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. கலைஞரின் குறளோவியம் நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.